சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் INS மாஹி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. தன்னிறைவு இந்தியா முன்னெடுப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் தளபதி உபேந்திர திவேதி முன்னிலையில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. I now request the Chairman and Managing Director, CSL, to present a silver salver to the Chief of Army Staff. கேரள கடலோரத்தில் உள்ள மாஹே எனும் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரத்தின் நினைவாக கப்பலுக்கு INS மாஹே என்கிற பெயர் சூட்டப்பட்டது. முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கொச்சி கப்பல் கட்டும் தளம் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கப்பலின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் 80% உள்நாட்டு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 78 மீட்டர் நீளமும் 1100 டன் தாங்கும் திறன் கொண்டது. இது இந்திய கடற்படையில் உள்ள மிகப்பெரிய வாட்டர் ஜெட் உந்துவிசை கொண்ட போர்க்கப்பலாகும். டீசல் என்ஜின் மற்றும் வாட்டர் ஜெட் உந்துவிசை அமைப்பின் மூலம் மணிக்கு அதிகபட்சமாக 46 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 1800 நாட்டிக்கல் மைல்கள் தூரம் வரை பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டது. இந்த கப்பலின் மிக முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் வெறும் 2.7 மீட்டர்கள் ஆழத்தில் மிதக்கும் திறன் கொண்டது. இதனால் ஆழம் குறைந்த கடலோர பகுதிகளில் கூட எளிதாகவும் விரைவாகவும் செயல்பட முடியும். 7 அதிகாரிகள் மற்றும் 50 மாலுமிகள் உள்பட மொத்தம் 57 பணியாளர்கள் இந்த கப்பலில் பணியாற்ற உள்ளனர். இந்த போர்க்கப்பல் சிறியதாக இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்தது. எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக கண்டறியவும் தாக்கி அழிக்கவும் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதிநவீன சோனார் மூலம் கடலுக்கடியில் 24 மணி நேரமும் கண்காணிப்பை மேற்கொள்கிறது. இதனுடன் 12 நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் லான்ச்சர், நீர்மூழ்கி கப்பல்களை குறிவைத்து தாக்கும் 2 டார்பிடோ லான்ச்சர்கள், மேற்பரப்பு தாக்குதலுக்காக பீரங்கிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பல் எதிரிகளின் ராடார் கண்ணில் சிக்காமல் இருக்கும் வகையில் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் கடல் மேற்பரப்பில் சத்தமே இல்லாமல் வேட்டையாடும் ஒரு வேட்டைக்காரன் போல இந்த கப்பல் செயல்படும் என்கின்றனர் பொறியாளர்கள்.